அனைவருக்கும் வணக்கங்க. அந்த காட்டுக்குள்ளே இருந்த 4 குட்டியுமே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி இவங்களுக்கு வேக்சின் போட்டாகணும். இல்லை அப்படின்னா பார்வோ வைரஸ் வந்துடும். பொள்ளாச்சி ஏற்கனவே குளிர்ச்சியான ஏரியா. இப்போ கிளைமேட் வேறு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதனால் நான் உடனே வேக்சின் போட்டாகணும். அப்படி போடலை அப்படின்னாக்கா நான் இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும். இந்த குட்டிங்களை பார்த்துட்டு 2 நல்ல உள்ளங்கள் இவங்களுக்காக ஜிபே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ, என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதை கடவுள் நல்லபடியாக நிறைவேற்றி தரணும். நாங்கள் கும்பிட்ற கால பைரவர் அவங்களுக்கு எப்பவும் துணையாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த குழந்தைங்களுக்கு நான் தனியாரில் போட்டேன் அப்படின்னா வேக்சின் அவங்களா போட்டால் ஒரு வேக்சின் 1200 வரும். நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா 850 ரூபா வரும் ஒரு வேக்சின். ஆனால் நான் இந்த 4 குழந்தைங்களுக்குமே பெதப்பம்பட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் தான் நான் போட போகிறேன். அங்கே ஒரு வேக்சின் வெறும் 360 ரூபா தான். நான் இவங்களுக்கு 3 வேக்சின் போடணும், ஒரு ரேபீஸ் ஊசி போடணும். அதனால் நான் பெதப்பம்பட்டியில் போய் போட்டுக்கலான்னு இருக்கிறேன். எனக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும்தான் வரும். அதனால் நான் அங்கேயே போய் போட்டுக்கலான்ட்டு இருக்கிறேன். நான் இதை வேக்சின் போட்டு அடாப்ஷன் கொடுக்கலான்னு இருக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம நாட்டு குழந்தைங்க எவ்வளவோ பேர் வீட்டில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு லைஃப் கொடுங்க. என்னால் வீட்டில் வச்சுக்க முடியாது. ஏன்னா வீடு ரொம்ப சின்னது. அதுலேயே 50 குழந்தைங்களுக்கு மேலே இருக்காங்க. முடிஞ்சவங்க இந்த குழந்தைய அடாப்ஷன் எடுத்துக்கோங்க. கடவுள் எப்போ உங்களுக்கு துணையாக இருப்பார். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள்.